நம்ம பாசத்தோட வளர்க்குற செல்ல பிராணிகள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் நாய். ஆரம்ப காலத்துல சாம்பல் ஓநாய்களை வளர்க்க தொடங்கி அது காலப்போக்குல நாய் வளர்ப்பா மாறி இருக்கு. காலங்காலமா நாய்களை வீட்டை பாதுகாக்கிறதுக்காக வளர்த்திருக்காங்க. ஆனா இப்ப நாய் வீட்டுல ஒரு ஆளா ஆயிருக்கு. இன்னும் சொல்லணும்னா நாய் வளர்க்கறதுனால நம்மளோட ரத்த அழுத்தம் கூட குறையும்னு சயின்ஸ் ரீதியா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சில பேருக்குலாம் நாயின்னு சொன்னா கூட கோபம் வரும். இந்த அளவுக்கு ஒண்ணுக்குள்ள ஒன்னா கண்ணுக்குள்ள மண்ணா மாறி இருக்கிற நாய்கள் இருக்கிற 5 மோசமான பயங்கரமான நாய் இனங்களை சரி நாய் வகைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஊனக மக்களே, நீங்க பார்க்கறது மிஸ்டர் பாவங்கள், நான் சரவணா. இந்த வீடியோ உலகின் பயங்கரமான நாய் வகைகள். பிட்புல். இந்த பிட்புல் நாய்களை உலகத்துல பல நாடுகள்ல தடை பண்ணிருக்காங்க. ஏன்னா மத்த நாய்கள் 1 மடங்கு கடிச்சா பிட்புல் 3 மடங்கு வரை கடிச்சு சதையை எடுக்குமா. அந்த அளவுக்கு இந்த நாய்களோட தாடை ரொம்ப அகலமா ஸ்ட்ராங்கா இருக்குமா. பிரிட்டிஷ் தீவுகள் இருந்து இந்த நாய்கள் உருவாகி இருக்கு. இந்த நாய் குட்டியா இருக்கும் போதுல இருந்து வளர்த்தாதான் நம்மளோட பாசமா இருக்குமா. இடையில யாராவது சும்மா கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தா அவ்வளவுதான், நம்ம மேல கொலைவெறி தாக்குதல் நடத்தி நம்மள பரிதாபத்துக்கு ஆளாக்கிருமா. இந்த மாதிரி தான் அமெரிக்கால ஜோசிவா டிகஸ்னு ஒருத்தர் பிட்புல் வளர்த்து தன்னோட முகத்தையும் ஒரு கண்ணையும் பறி கொடுத்திருக்காரு. பிட்புல் வளர்க்கறதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சு அமெரிக்கால நாய்கள் சண்டையில பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் பிட்புல் பண்ண கொடூரத்தை பார்த்து அந்த நாய்கள் சண்டையவே தடை பண்ணிட்டாங்க. ராட்வீலர். நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற நாய் வகை ராட்வீலர். ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இந்த வகை நாய் ஃபர்ஸ்ட் கறிக்கடைகளை பாதுகாக்கிறதுக்கும் தோட்டங்களை பாதுகாக்கிறதுக்கும் தான் பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராட்வீலர் செயல்திறனை கண்டு வியந்து வீட்டை பாதுகாக்க கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இதோட பலனா இந்த வகை நாய் அதிகமா கடிச்சவங்க லிஸ்ட்ல அமெரிக்கா 2வது இடத்துல இருக்காங்க. ராட்வீலரோட ஆயுள் காலம்னு பார்த்தா 8 இருந்து 12 வருஷம்னு சொல்றாங்க. ஆண் வகை நாய் 69 சென்டிமீட்டரும் பெண் வகை நாய் 63 சென்டிமீட்டர் வரை வளருமா. ராட்வீலரை பத்தி பல வதந்திகளை கிளப்பி விட்டுருக்காங்க. அது ராட்வீலருக்கு குழந்தைகளையே சுத்தமா பிடிக்காதான். வளர்க்கிறவங்களை தவிர வேற யாரை பார்த்தாலும் மோசமா நடந்துக்கிறோம். அதனால இந்த வகை நாயை வீட்டுல வளர்க்க முடியாதுன்னு உளவுத்துறையில மட்டும் பயிற்சி கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க யாராவது ராட்வீலர் வச்சிருந்தீங்கன்னா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட். இந்த வகை நாய்களை அதிகமா போலீஸ் படங்கள்ல பாம எங்க வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கும் போது பார்த்திருப்பீங்க. பேர்லயே தெரிஞ்சிருக்கும். இந்த வகை நாய்களும் ஜெர்மனில இருந்துதான் இறக்குமதி ஆகுது. உலகத்திலேயே புத்திசாலி நாய்கள்ல ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் முதலிடத்துல இருக்கு. இதோட நுண்ணறிவையும் நினைவாற்றலையும் வச்சுதான் கண்காணிப்புக்கும் உளவுத்துறையிலையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு ஆபத்து வகை நாய் தான். ஏன்னா இந்த வகை நாய்களுக்கும் பயிற்சி ரொம்ப முக்கியம். ஒரு வழியா பயிற்சி கொடுத்து பழகிட்டா பாசக்கார பையனா மாறிடுவான். உலகத்தையே அதிர வச்ச ஹிட்லர் ஒரு நாய்க்காக அது நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். அவரு ரொம்ப நம்பினதும் இந்த வகை நாயத்தான். நீங்க நாய் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட்டியா இருக்கும்போது ஜெர்மன் ஷெப்பர்டை வாங்கிருங்க. டாபர்மேன் பின்சர். இந்த இன வகை நாய் ஒரு வீட்டுல இருந்தா அந்த வீட்டு பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு படு பயங்கரமா இருக்கிற நாய் வகை தான் டாபர்மேன். சில நாய் பண்ணதை கேட்டாதான் பயம் வரும். ஆனா டாபர்மேனை பார்த்தாலே பயம் வரும். அப்புறம் முக்கியமா இந்த வகையும் ஒரு ஜெர்மனி தயாரிப்பு தான். ஆண் வகை நாய் 72 சென்டிமீட்டரும் பெண் வகை நாய் 68 சென்டிமீட்டர் வரை வளர்ந்து 2 வகையுமே 35 கிலோ எடை வரை இருக்குமா. காலங்காலமா இந்த வகையும் போலீஸ் துறையில தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. முறையான பயிற்சி இல்லைன்னா இது ஒரு ரொம்ப மோசமான நாயா மாறிடும். நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா டாபர்மேன் வீட்டை வளர்க்கலாம். ஆனா ஒரு ஆளால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியுமா. நுண்ணறிவு, ஆக்கிரமிப்பு, சுதந்திரம் இந்த 3 டாபர்மேனோட ரத்தத்திலேயே இருக்குதான். டாபர்மேனை வளர்க்குறவங்க அது மேல கோபத்தை காமிச்சா அதுக்கு சுத்தி இருக்கிறவங்க மேல டபுள் மடங்கு கோபத்தை காட்டுமா. அந்த அளவுக்கு டாபர்மேனுக்கு சுதந்திரம் ரொம்ப முக்கியமா. ஃபுல் மாஸ்டிஃப். கண்ணை மூடிட்டு போய் சோத்துல முட்டி மூஞ்ச பறி கொடுத்துட்டு அப்பாவி மாதிரி இருக்கிற இந்த நாய் வகையை தான் வெளிநாட்டின் புல்டாக். ஆரம்ப காலத்துல தோட்டங்களை பராமரிக்க வளர்த்திருக்காங்க. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான் போலேங்கிற மாதிரி அப்பாவியா இருக்கிற இந்த வகைக்கு கோபம் வந்தா யாரா இருந்தாலும் அவங்கள மோசமான நிலைக்கு மாத்தி விட்டுரும். இதோட முக்கிய சிறப்பு என்னன்னா குழந்தைகளோட ரொம்ப ஈஸியா பழகிருமா. அதனால குழந்தைகள் இருக்கிற வீட்டுல பாதுகாப்புக்காகவே புல்டாக வளர்த்திருக்காங்க. ஆனா வேற ஆட்களோடயோ வேற பிராணிகளோடயோ பழகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா. தன்னோட ஓனருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா முதல் ஆளா களத்துல இறங்கி அடிமட்டம் வரை இறங்கி அலசிருமா. அந்த அளவுக்கு ரொம்ப பாசமான நாய் வகையா. இதோட ஆயுள் காலம் 10 வருஷமா. 68 சென்டிமீட்டர் வரை வளர்ந்து 60 கிலோ எடையோட இருக்குமா நம்ம வெளிநாட்டு புல்டாக்.
ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோக்கு பார்ட் 2 வரும், வெயிட் பண்ணி அந்த வீடியோவை பாத்துருங்க. இந்த வீடியோல வந்த நாய் வகைகள்ல உங்களுக்கு பிடிச்ச டாக்ஸையும் நீங்க வளர்க்குற டாக்கையும் அதுக்கு வச்சிருக்க பேரையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. நீங்க எதை பத்தியாவது தெரிஞ்சுக்கணும்னா, அதை பத்தி நான் பேசணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அருமையான வீடியோல பார்க்கலாம். கடையை சாத்திட்டு கிளம்புறேன். நான் சரவணா.